நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க, உங்களுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க இந்த மாதம், ஆண் பெண் வயசு வித்தியாசம் இல்லாமல், எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எனக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், என்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பர்சனாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ப்ளஸ் சூரியனோட ஒரு கூடுதலான சேர்க்கை இது எல்லாமே இருக்குங்க. அப்போ உங்கள் ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் வரும், ஒரு புத்திசாலித்தனம் தெரியும், ஒரு இனம் புரியாத ஒரு அழகு, ஒரு கவர்ச்சி உங்கள் முகத்தில் தெரிய போகுதுங்க. உங்கள் பர்சனாலிட்டியே பார்த்தோம்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் அதிகமாக பாருங்கள், க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் பேச்சிலேயே ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ எனக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குங்க, பணவரவு வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, உங்களுக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி அப்படிங்கும்போது பணவரவு கட்டாயம் உங்களுக்கு நல்லா கிடைக்க போகுதுங்க. அதுவும் எப்படி பணவரவு இருக்கும் அப்படின்னா, பெண்கள் மூலியமாக பணவரவுங்க. ஆடம்பர பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்களாகட்டும், பெண்களோட ஆடை ஆபரணங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்க, ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம், அதுவும் குறிப்பாக கன்னி பெண்கள் சம்மந்தப்பட்டு ஆடை ஆபரணங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. ஒரு லக்ஸூரியான கார் சேல்ஸ் பண்ணுறவங்க, பைக் சேல்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான வாகனங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதன் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்குங்க. பணம் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதம் உங்களுக்கு வந்துருங்க. வரவு விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முந்தைய மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, குடும்பம் எப்படி இருக்குங்க, குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், குடும்பத்தோட நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் போய் கலந்துக்கிறது, ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு கட்டாயம் இருக்க போகுது. குடும்பத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்க போகுதுங்க. சரி, நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. நீசமாக இருந்தாலும் அங்கே நீச பங்கம், குருவோட சேர்ந்து நீச பங்கம் ஆயிடுறாருங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் பலிதமாகும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோட துணிச்சலோட இறங்கி சொல்லி அடிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நிறைய சிறிய பயணங்கள் போவீங்க. அதுவும் குறிப்பாக கோவில்களுக்கு நிறைய போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஓகே, எனக்கு வீடு வண்டி வாகனங்கள்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, வீடு வண்டி வாங்கணும்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சமாகி உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்காகட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு பழைய பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்குறது, பழைய காரை கொடுத்துட்டு புதிய கார் வாங்குறது, பழைய நிலத்தை, அதாவது பூர்வீக சொத்து இருக்குங்க, அதில் என்னால் இப்போ இருக்கவே முடியல, அந்த சொத்தை விற்றுட்டு இப்போ அந்த பணத்தின் மூலியமாக ஒரு சொத்து வாங்குறது, இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குது. ஒரு சிலருக்கு அம்மா வழி சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் இப்போ வர்றதுக்கான அமைப்புகளும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும். நல்ல ஒரு மென்டார் கிடச்சி அவங்க சப்போர்ட் மூலியமாக உங்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசமான பாதையை நோக்கி போகும். சரி, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி சனி 7ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கார். உங்கள் சுய ஜாதகத்திலையும் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் திருமணமாக, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சே திருங்க. குருவும் உங்கள் குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 5ஆம் இடம் காதலை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ லவ் மேரேஜுக்காக
காத்துட்ருக்கிறவங்களுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் இந்த சமயத்தில் லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஓகே, அடுத்து எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்குங்க, எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, இல்லை எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்குமா அப்படின்னா 6ஆம் இடத்தை வச்சு பார்ப்போங்க. 6ஆம் அதிபதியும் சனி 7ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கார். இப்போ உங்கள் வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு தூரமாக நீங்கள் ஒரு கம்பெனியில், இவங்க ஒரு ஊரில், நீங்கள் ஒரு நாட்டில், இவங்க ஒரு நாட்டில், இந்த மாதிரி இருந்த அமைப்புகள் இப்போ உங்களுக்கு மாறப்போகுது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கொஞ்சம் உங்களை பார்த்து கூட ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஜலஸாக ஃபீல் பண்ணுவாங்கங்க. அவங்க அதனால் உங்களுக்கு சிக்கல்களை கொடுப்பாங்கங்க. அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் ஒரு மனசுணுக்கத்தோடு இருந்தவங்க அது எல்லா பிரச்சனைகளும் அடித்து துவச்சி முன்னுக்கு வந்துடுவீங்க. இந்த மாதம் சூப்பரான மாதமாக இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து என்னோட லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, எனக்கு இந்த மாதம் திருமணம் ஆகுமா அப்படின்னா இந்த மாதம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. குரு வந்து பார்க்குறாரு உங்களோட திருமண ஸ்தானத்தை. அப்போ திருமணம் ஆகாதவர்கள் இந்த மாதம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இருந்தால் அதுவும் இந்த மாதம் வந்து குணமாகறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ என்னோட உடல் ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு நீண்ட நாள் வியாதியை சொல்லக்கூடிய இடங்க. நீண்ட நாள் வியாதியை சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்குங்க. அப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதன் மூலியமாக நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலேருந்து மேலே வந்துடுவீங்க. ஒரு சிலர் வந்து புதுசாக வந்து சுகர் சம்மந்தப்பட்டு பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டு சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து எங்கள் அப்பா எப்படி இருப்பாங்க, எங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாக்கான ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். அப்போ தந்தையின் மூலியமாக பணவரவு, தந்தை இது நாள் வரைக்கும் அவர்கிட்ட பணம் இருந்தும் எனக்கு கொடுக்கல, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ அவர் மூலியமாக ஒரு பணவரவு வர்றது, அவரோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகிறது. ப்ளஸ் வெளிநாடு போகிறதுல ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அந்த தடை நீங்கி இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, எனக்கு தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியான புதன் உங்களுக்கு உச்சமாய் இருக்காருங்க. அதுவும் உங்கள் ராசியிலேயே. அப்போ உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். அவங்களா தேடி வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம், இல்லை எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு உங்கள் கிளைண்ட்டு உங்களை தேடி வரத்துக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குது. அதன் மூலியமாக தொழில் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, லாபம் எப்படி இருக்கும்? தொழில் உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. அதன் மூலியமாக லாபம் நல்லா இருக்கும். குறிப்பாக நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து சரிங்க, வருமானம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, விரயம் எப்படி அமையும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுவாங்க. தந்தை மூலியமாக பணவரவு இருந்தாலும் தந்தைக்காக ஒரு சிலர் தந்தைக்கு ஒரு வாகனம் வாங்கி தருது, தந்தைக்காக ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குங்க. ஒரு ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்காகவும் இந்த மாதம் நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. சரி, பெண்களாகி எங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா பெண்கள் இப்போ உங்களுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நல்லாவே வேலை செய்யும். உங்கள் மனக்குழப்பம் இந்த மாதம் தீரப்போகுது. மனக்குழப்பம் நீங்கனாவே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும் தானேங்க. அதனால இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் பெண்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, அடுத்து எங்களுக்கான இன்னும் இந்த மாதத்தை சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க புதன்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.